கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு 20:32. மேத்யூ 20:32. இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். ஏன்னா இங்க ராஜாவாக போறாரு, கல்வாரி சிலுவைக்கு போறாரு. ஆனால் அப்போ 2 குருடர்களுக்கு அவர் இறங்கி மனமிறங்கி செய்யக்கூடிய காரியம். சுவிசேஷ நூலில் இது ஒரு இலகன தருணம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இயேசு நின்று என்ன, அவருடைய கடைசியாக எருசலேமுக்கு கல்வாரி சிலுவைக்கு போகக்கூடியதாக அவர் தன்னை காட்டி கொடுக்க போகிறது, தான் பாடு அனுபவிக்க போகிறது, சிலுவை மரணம், தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய பாதையில் போகும்போது கூட அவர் என்ன பண்ணுறாரு, நிற்கிறாரு. எதுக்காக? அவருடைய மனதுருக்கத்தை காட்டக்கூடியதாக. ஏன்னா அவர் கர்த்தருடைய இருதயம் இப்படி ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களுக்கு 34வது சங்கீதம் 17வது வசனம் சொல்லும்போது என்ன, நீதிமானுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் கேட்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடியதாக. ஏசாயா 30:19 என்ன காட்டுது? அவர் யாரெல்லாம் அவரை நோக்கி அழுது புலம்புறாங்களோ அவர்களுடைய சத்தத்துக்கு கிருபையாய் பதில் கொடுக்கக்கூடிய தேவன் என்று சொல்லக்கூடியதாக. யாருடைய இதயம் நொறுங்கி போனவர்கள், யார் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும்போது அவர் பிஸியே இல்லைங்க. உடனே என்ன பண்ணுறாரு, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடக்கூடியதா. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூடும்போது அவங்களுக்கு ஒரு மரியாதையை, அவங்களுக்கு ஒரு கனத்தை கொடுக்கக்கூடியதா. ஏன்னா என்கிட்ட வாங்க, மத்தேயு 11:28 பார்த்தோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதே மாதிரி யோவான் 7:37 பார்க்கிறோம், எவனொருவன் தாகமாயிருந்தால் அவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொல்லக்கூடியதாக. வந்த உடனே அவர் என்ன கேட்குறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. இப்போ அவங்களுடைய விசுவாசத்தையும் அவங்களுடைய மன விருப்பத்தையும் சொல்லக்கூடியதாக. இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதா என்ன? நல்லாவே தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் கேட்குறாரு? அவங்களுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்த, அவங்களுடைய மன விருப்பத்தை இன்னும் தெளிவாக சொல்ல, அவங்க என்ன வேணுங்கிறத அவங்க சொல்லக்கூடியதாக, அவங்களுக்கு ஒரு கனத்தையும் மரியாதையும் கொடுக்கக்கூடியதாக, அவரோட சேர்ந்து அவங்களும் வரக்கூடியதாக. ஏன்னா யாக்கோபிட்ட யோவான்ட்டே அதே கேள்வி தான் கேட்குறாரு. யோவான் 20:21 சொல்லும்போது அதே கேள்வி தான் கேட்குறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டார் இல்லையா. ஏன்னா அங்கே யாக்கோபு மத்தேயு 20:21 யாக்கோபு யோவான் என்ன கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு அந்தஸ்து வேணும்னு கேட்டாங்க. ஆனால் இங்கே இந்த குருடர்கள் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு பார்வை வேணும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்னென்னா, ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை வருத்திக்க பண்ணக்கூடியதாக. இங்கே கர்த்தர் கல்வாரி சிலுவைக்கு போகும்போதும் வழியில் நின்று தன்னுடைய மனதுருக்கத்தை காட்டக்கூடிய ஒரு இளகிய தருணம் இந்த சுவிசேஷத்தில் இந்த இடம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? உங்களுக்கு ஒரு காரியம் நல்லா மனசில் ஆழமாக தெரியணும். என்னன்னா, உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுடைய காண்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவன். உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த குருடர்களை சுற்றி இருக்கவங்களாம் எல்லாம் சேர்ந்து என்ன அமைதியாயிருன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சத்தம் போட்ட உடனே இயேசு கிறிஸ்து அங்கே அப்படியே நிற்கக்கூடியதா. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தைரியமாக உங்கள் மன கர்த்தர்கிட்ட சொல்லக்கூடியவங்களா, ஒரு நேர்மையாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பதில் கொடுத்து நீ என்னை கூட வா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பாருங்கள், இந்த குருடர்கள் 2 பேரும் கர்த்தர்கிட்ட உடனே வந்தாங்க. அதே மாதிரி உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை நீ கர்த்தர் கேட்டார்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு இப்போ கர்த்தர் உங்ககிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்ககிட்ட ஒரு தெளிவு இருக்கா? இல்லை எனக்கு அது இது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியமா? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நிறைய நேரத்தில் இந்த இன்டர்வியூவில் கேள்வி கேட்கும்போது, நான் நிறைய கார்ப்பரேட் பிஸ்னஸில் இருக்கும்போது, நீ எதுக்காக வேலைக்கு சேர்ற, எதுக்காக உனக்கு உன்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நிறைய பேர் ரொம்ப
அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே சொல்லாமல் ரொம்ப சொல்லுவாங்க. எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் நல்லா இன்னைக்கு உங்ககிட்ட நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்கல்ல, உங்களுக்கு என்ன வேண்டுங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்ல முடியுமா உங்களால்? அது சொல்லக்கூடிய ஒரு மக்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. அப்போ என்ன, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார், உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். அதனால யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கர்த்தரோடு ஜெபத்தில் தரித்திருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. வல்ல பிதாவே, இதோ இந்த குருடர்கள் கூப்பிடும்போது அமைதியாக இருக்க சொன்னது போல் நாங்கள் இன்னைக்கு உம்மகிட்ட இருந்து அதிசயத்தையும் அற்புதத்தையும் எதிர்பார்த்து உம்மை நோக்கி வரும்போது சில குரல்கள் எங்களை தடை செய்வது போல இருந்தாலும், நீங்கள் எங்களை காண்கிற தேவன், எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிற தேவன் என்று நாங்கள் முழுமையாய் நம்பி உம்மிடத்தில் வர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.